Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்க prose poem, supplementary then அதுக்கான question and answer, grammar, exercise இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் யூனிட் 1ல் கொடுத்துருக்க சப்ளிமெண்டரி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்குறோம். ஆஃப்டர் 20 years அப்படின்ற ஸ்டோரி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டோரியை வந்து யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி அப்படின்றவர் தான் ரைட் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு டிவைட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ட் 1 அண்ட் 2ல் வந்து நம்ம ஹாஃப் ஸ்டோரி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ரிமைனிங் ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பார்ட் 1 அண்ட் 2 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூவேஷன் புரியும். ஓகேவா? ஓகே, நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ்மேன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு அந்த வெயிட்டிங் மேன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த வெயிட்டிங் மேன் கிட்ட வந்து போலீஸ்மேன் வந்து குட் நைட் சொல்லிவிட்டு அவருடைய ஒர்க்கை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காரு. இப்போ வந்து அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வெயிட்டிங் மேன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஓகேங்களா? There was now a fine cold drizzle falling and the wind had risen from its uncertain puff into a steady blow. A few foot passengers astir in that quarter hurried dismally and silently along with the coat collar turned high and pocketed hands. There was now a fine cold drizzle falling and the wind had rising from its uncertain puffs into a steady blow. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா அந்த வெயிட்டிங் மேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிசில்மா மழை தூறல் லைட்டாக முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லைட்டாக வந்து காற்றடிக்க ஆரம்பிக்கிறது, மழை வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து மழை தூறல் வந்து போடுது, அது வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது. The wind had risen from its uncertain puffs into the steadily blow. பயங்கரமான வந்து ஒரு காற்று வந்து அடிக்கிறது. ஓகேங்களா? The few foot passenger astir in that quarter hurried dismally and silently along with coat collar turned high and pocketed hands. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ், அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவசரமாக வந்து டிஸ்மேலினா நம்ம மீனிங் என்ன பார்த்தோம், வித்தவுட் ஹாப்பினஸ் அண்ட் சியர், எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லாமல், ஏன்னா அவங்க அங்கே தான் இருப்பாங்க. இப்போ தூரல் அந்த மழை வர்ற மாதிரி இருக்கலாம், அவசரமாக அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மூவ் ஆகுறாங்க. சைலண்ட்லி அலாங் வித், அவங்க எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப பொறுமையாக டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. எப்படின்னா சைலண்ட்லி அலாங் வித் கோட் காலர் டர்ன் ஹை, அந்த ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷர்ட்டோடைய காலரை வந்து மேலே தூக்கிட்டுட்டு, ஏன்னா அந்த காற்று வந்து சில்னஸ் காதில் படுறதுக்கு, அதனால் வந்து அந்த இதை வந்து அந்த கோட்டை வந்து காலரை வந்து கொஞ்சம் மேலே ஹையாக தூக்கிட்டு பாக்கெட்டட் ஹேண்ட், அவரோட ஹேண்டெல்லாம் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து சில்னஸாக ஆகிடும் இல்லையா கையை, ஸோ அதனால சொல்லிட்டு அந்த பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு மூவ் ஆகுறாங்க. And in the door of the hardware store, the man who had come 1,000 miles to fill an appointment, uncertain almost to absurdity, with the friend of his youth smoked his cigar and waited. அந்த ஸ்டோர் மேனுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அந்த மேன் இப்பொழுதும் அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் எங்கே இந்த 1000 மைல்லேருந்து வந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அதாவது வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து வந்திருக்கிறாரு. இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சர்டிட்டி மீன்ஸ் ஒரு சில்லியாக ஒரு ஃபூலிஷாக தான் தோணும் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார். About 20 minutes he waited, and then a tall man in a long overcoat with collar turned up to his ears hurried across from the opposite side of the street. He went directly to the waiting man. ஒரு 20 minutes வெயிட் பண்ணுறார். About 20 minutes he waited. 20 minutes வெயிட் பண்ணி பார்க்குறாரு அந்த வெயிட்டிங் மேனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா and then a tall man in long overcoat with collar turned up to his ears. ஒரு டாலாக ஹைட்டாக ஒரு மேன் வந்து ஓவர் கோட் போட்டுட்டு அவருடைய காலரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் வரைக்கும் தூக்கிட்டுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்லேருந்து இவரை நோக்கி கிராஸ் பண்ணி வராரு. ஓகேவா? He went directly
டு த வெயிட்டிங் மேன். அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா அந்த மேனை பார்க்குறதுக்கு அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரோடு கிராஸ் பண்ணி வராரு. இஸ் தட் யூ பப் ஆஸ்க்டு த டவுட்ஃபுல்லி. ஹி ஆஸ்க் டவுட்ஃபுல்லி. நீங்கள் தான் வந்து பப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ் கிரைட் எ மேன் இன் த டூர். நீ தான் வந்து ஜிம்மி வெல்ஸா? அவனுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய பேர் ஜிம்மி வெல்ஸ் இல்லையா, ஸோ ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு கேட்குறாரு. பிளஸ் மை ஹார்ட் எக்ஸ்கிளைம்ட் the new arrival, grasping both the other's hand with his own. It is but sure as fate. I was certain I would find you here if you were still his existence. Well, 20 years is long time. The old restaurant's gone, Bob. I wish it had lasted, so we could have had another dinner there. Now he was the West treated you, old man. How has the West treated you, old man? ஸோ அப்போ இந்த நியூ அரைவ்டு மேன், அதாவது அந்த புதுசாக வந்தார் இல்லையா அந்த டால் மேன் கேட்குறாரு, பா பிளஸ் மை ஹார்ட், பரவாயில்ல நான் உன்னை வந்து பார்த்துட்டேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட இந்த அப்பாயின்மெண்ட்டு நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனால் உன்னை நான் பார்த்துட்டேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உன்னை பார்த்தது. இது நான் நினச்சேன் ஒரு வேளை நீ இருந்திருந்தேன்னா என்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்ட அப்பாயின்மெண்ட்டை வந்து நீ பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நியூவாக வந்து அந்த டால் மேன் வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, த ஓல்டு ரெஸ்டாரண்ட்ஸ் கான் பப். இங்கே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு. அது அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இப்போவும் இங்கே ஒரு தடவை டின்னர் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு அவர் நான் நினச்சேன் இங்கே நீ வரும்போது நம்ம இங்கே ஒரு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த இது வந்து போயிடுச்சு, எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டாலாக இருந்தார் இல்லையா அந்த மேன் கேட்குறாரு, ஹவு ஹாஸ் த வெஸ்ட் ட்ரீட்டட் யூ, ஓல்ட் மேன்? அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மேனை பார்த்து கேட்குறாரு, வெஸ்ட் வந்து உன்னை எப்படி, வெஸ்ட் கண்ட்ரி வந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. புள்ளி, it has given me everything I asked it for. You had changed lots, Jimmy. I never thought you were so tall by 2 or 3 inches. புள்ளி, ஓகே பரவாயில்ல, நான் என்ன கேட்டனோ அது எனக்கு கிடச்சிது அப்படின்னு அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த வெயிட்டிங் மேன் பப் அவர் சொல்கிறார். ஓகேவா, இட் வாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்க்ட் இட் ஃபார். நான் யூ ஹாவ் சேஞ்ச்டு லாட்ஸ் ஜிம்மி. அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப நிறைய சேஞ்ச் ஆகிட்ட ஜிம்மி. நான் நினைக்கவே இல்லை நீ வந்து 2 or 3 inches வந்து வளர்ந்துருப்ப அப்படின்னு. ஐ நெவர் தாட் யூ வேர் ஸோ டால் பை 2 or 3 inches அப்படின்னு சொல்கிறேன். ஓ ஐ க்ரூ பிட் ஆஃப்டர் ஐ வாஸ் 20. இந்த 20 இயர்ஸில் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த டால் மேன் வந்து சொல்கிறார். டூயிங் வெல் இன் நியூயார்க் ஜிம்மி. அவன் அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த பப் வந்து கேட்குறாரு, நீ நியூயார்க்கில் நல்லா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, நியூயார்க் சிட்டி உன்னை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. மாடுரேட்லின்னு பரவாயில்ல. I have a position in one of the city department. Come on, Pop, I will go around to the place I know of and I have a good long talk about old times. பரவாயில்ல, ஐ ஹாவ் ஏ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு பொசிஷனாக இருக்கிறேன். கமான் பர்ப், இங்கே கூடவா, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம உட்காந்து பேசலாம், நம்மளுடைய லாங் டைம் இந்த 20 இயர்ஸை பற்றி எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். Two men started up the street arm in arm. The man from the west, his egoism enlarged by success, was the beginning to outline the story of his career. The other, submerged in his overcoat, listened with interested. ஸோ அந்த ரெண்டு மேன் இருக்காங்களே அவங்க 2 பேருமே வந்து ஸ்டார்டட் அப் த ஸ்ட்ரீட் ஆமினாம்னா தோல் மேலே தோல் கை போட்டுட்டு மூவ் ஆகுறாங்க. அந்த வெஸ்ட் மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து தற்பெருமையாக நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சக்ஸஸை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இந்த மேன் வந்து சைலண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்டுகிட்டே வர்றாரு. அந்த ஓவர் கோட் போட்டுட்டு இருந்த மேன், ஓகேங்களா, அந்த டாலாக இருந்த மேன். At the corner stood the drugstore, the brilliant with electric lights. When they came into his glare, each of them turned simultaneously to gaze upon the other's face. The man from the west stopped suddenly and released his arms. அதாவது அந்த கார்னர் சைடில் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் ஒரு ட்ரக் ஸ்டோர் இருக்குது, அங்கே வராங்க. அங்கே நின்று பேசும்போது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய எலக்ட்ரிக் லைட் இருக்குது. அந்த லைட்டில் வந்து ஒருத்தர் ஃபேஸ், இது வரைக்கும் அந்த இருட்டாக இருந்துச்சு, ஏன்னா நைட் வந்து 10 o'clock மேலே இருந்த டைமு, அதனால் அவங்க வந்து இருட்டாக இருந்துச்சு, ஃபேஸ் வந்து கிளியராக ஒருத்தருக்கு தெரியல. அந்த லைட் கிட்டே வரும்போது 2 பேருமே ஒருத்தர் அவங்களோட தற்செயலாக திரும்பி 2 பேருமே வந்து அவங்களோட ஃபேஸை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த வெஸ்ட் சைட்லேருந்து வந்த மேன் வந்து சடனாக அவருடைய ஃபேஸை பார்த்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு
அவர் தோள் மேலே கையில் இருந்தது வந்து எடுக்கிறார். ஓகேவா? எடுத்துகிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், ஹி ஸ்னாப்ட். 20 years is long time but not long enough to change a man's nose from a Roman to a pub. நீ வந்து ஜிம்மி வெல்ஸ் கிடையாது அப்படின்னு அந்த டால் மேனை பார்த்து சொல்கிறாரு. இல்லை நீ வந்து ஜிம்மி வெல்ஸ் கிடையாது. 20 years அப்படின்றது ஒரு லாங் டைம் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த லாங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனோடைய நோஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அது ரோமன் டு பப், அந்த ரோமன் மேன், அந்த மேனோடைய நோஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது என்னென்னா அந்த பப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, அந்த நோஸோட முனை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. யூ ஆர் நாட் ஏ ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் சம்டைம்ஸ் சேஞ்ச் எ குட் மேன் இன் டு எ பேட் ஒன், செட் த டால் மேன். யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்டர் ஃபார் 10 minutes, சில்லி பப். Chicago thinks you may have dropped over our way and wires us she want to have a chat with you. Going quietly. Are you? That's sensible. Now before we go on to the station, here is a note I was asked to hand you. You may read it here at the window. It's from a patrolman Wells. சொல்கிறாரு. அந்த டால் மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் சம்டைம் சேஞ்சஸ் எ குட் மேன் இன்டு எ பேட் மேன், சேட் த ஓல்டு மேன். சம்டைம் காலங்கள் வந்து ஒரு நல்ல மனிதரை ஒரு கெட்ட மனிதராக கூட மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்டர் ஃபார் 10 minutes. நீ இன்னும் ஒரு 10 minutesல வந்து அரெஸ்ட் ஆக போகிற. ஏன் அப்படின்னா சிக்காகோ வந்து உன்னை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக சொல்லி உன்னை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் மூலயமா, அந்த ஒயர்லெஸ் பார்த்தோம் இல்லையா, ஒயர்ஸ் மூலயமா சென்ட் ஏ டெலகிராமிக் மெசேஜ், அது மூலயமா எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ். நீ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்காக, சாட் வித் யூ பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. நீ கோயிங் குயிக்லி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. இப்போ எதுவுமே சத்தம் போடாமல் பரிமரியாதையாக என் கூட வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தட்ஸ் எ சென்சிபிள், அந்த மாதிரி வந்துரு. ஆனால் நவ் பிஃபோர் வி கோ ஆன் டு த ஸ்டேஷன்ஸ் ஹியர் எ நோட் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு ஹேண்ட். ஆனால் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு நோட்டு நான் உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டால் மேன் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பரை வந்து கொடுக்குறாரு. யூ மே ரீட் இட் ஹியர் எட் அ விண்டோ. இட்ஸ் ஃப்ரம் பேட்ரோல் மேன்வெல்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ரீட் பண்ணணும். அந்த ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விண்டோ சைடு இருக்கு இல்லையா, அந்த விண்டோ கிட்டே போய் ரீட் பண்ணி, ஏன்னா அங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரோல் மேன்ஸ்வெல், அந்த ஒரு காவல் அதிகாரி மூலயமா வந்து உனக்கு கொடுத்த ஒரு லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் unfolded the little piece of paper handed to him. His hand was steady when he began to read, but it trembled a little by the time he had finished. The note was rather short. அந்த வெஸ்ட் கண்ட்ரிலேருந்து வந்த மேன் வந்து அன்ஃபோல்ட் பண்ணுறாரு, அந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறாரு. அவர் ரீட் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்குது அவருடைய கையெல்லாம். பட் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிக்கிறது. ஓகேவா? த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் unfolded the little piece of paper handed to him. His hand was steadily when he began to read, but it trembled a little by the time he had finished. அந்த நோட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பப், ஐ வாஸ் அட் த அப்பாயின்மெண்ட் பிளேஸ் ஆன் டைம். வென் யூ ஸ்டக் த மேட்ச் டு light your scissor, I saw it was the face of man wanted in Chicago. Somehow I could not do it myself. So I went around and got a plainclothes man to do the job. இங்கே எனக்கு அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐ வாஸ் பப் ஐ வாஸ் அட் த அப்பாயின்மெண்ட் பிளேஸ் ஆன் டைம். அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைமில், அந்த 10 மணிக்கு அந்த பிளேஸில் நான் உன்னை பார்த்தேன். எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ ஸ்டாக் த மேட்ச் லைட் யுவர் சிசர், உன்னுடைய சிசரை வந்து சிசர் வந்து நீ பற்ற வச்ச பார்த்தியா, அந்த லைட்டில் வரக்கூடிய அந்த இதில் வந்து நான் உன்னை பார்த்தேன். ஐ saw it was the face of the man wanted to Chicago. அது பார்த்த உடனே எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. உன்னோடைய ஃபேஸ் தான் வந்து சிக்காகோவில் வந்து தேடிட்டு இருக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தது. somehow I could not do it myself. நான் எப்படி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் முன்னாடி பார்த்தாரு இல்லையா அந்த போலீஸ்மேன்,
அவர் தான் இவருடைய ஃப்ரெண்டு. அந்த சிகரெட் பற்ற வைக்கிற அந்த லைட்டிங் வெளிச்சத்தில் அவருடைய ஃபேஸை வந்து அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அந்த ஃபேஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, ஸ்கார்ஃப் பின் இருந்துச்சு, டைமண்டில் இருந்தது அப்படின்லாம் அவர் வந்து அவர் ஃபேஸை வந்து ஐப்ரோவுக்கு இது ரெட் சைடு ஐப்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியர் ஸ்கார் ஒன்று இருந்துச்சு, ஒரு தழும்பு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாருன்னு சொன்னோம் இல்லையா. அந்த போலீஸ்மேன் தான் வந்து இவருடைய ஃப்ரெண்டு. அவர் பார்த்த உடனே நமக்காக நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணுறா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதே டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்றதுனால அவரால் அந்த ஃப்ரெண்டை வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் அவருடைய டியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறாரு இல்லையா, அதையும் அவரால் விட முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஐ வென்ட் டு அரவுண்ட் அண்ட் கேட் எ பிளைன் கிளாத்தர்ஸ் மேன் டு டூ த ஜாப். என்னுடைய ஜாபையும் என்னால் பர்ஃபெக்டாக விட்டு கொடுக்க முடியாது, பர்ஃபெக்டாக பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் நான் வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஏன்னா அதுவும் முடியாது. அதனால் வந்து நான் ஒரு அதாவது வந்துன்னா பிளைன் கிளாத்தர்ஸ், அதாவது மப்டியில் இருக்கக்கூடிய போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த போலீஸ் மூலயமா வந்து நான் ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன், என்னோடய ஜாபை வந்து நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஜிம்மி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு குட் மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் வந்து ஒரு குட் மேனை வந்து பேட் மேனாக கூட சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு இதுவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டியூட்டியை அவர் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.